யுத்தங்கள் எழும்பும், கஷ்டங்கள் எழும்பும், நாச மோசங்கள் எழும்பும், குழப்பங்கள் எழும்பும், எல்லாம் எழும்பும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் ஒருபோதும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இந்த அனுதின அற்புதத்தின் மூலியமாக நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வாழ்க்கையில பயம், திகில் எல்லாத்துக்கும் இருக்கும். வெளியில சம்டைம்ஸ் நம்ம பயப்படாம, கஷ்டப்படாம அதெல்லாம் இல்லைங்க ஈஸிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடும். இப்ப அவன் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கா, நீ என்ன பாத்துக்கிறியா, அவன் என்ன பெரிய ஆளா, நான் பார்க்காததா, அப்படி இப்படி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு போவோம் பிரியமான தேவஜனம். ஆனா தனியா நம்ம பயப்படுவோம் இல்லையா, தனியா நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்லுகிறாரு, நான் உன்னுடனே இருக்கும்போது, உன்னுடைய வழிகள் நீதியா இருக்கும்போது நிச்சயமாக நீ யாரை கண்டு பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அது எதுவா இருந்தாலும் அதிகாரங்கள் நம்முடைய கருத்துல இருக்குது அப்படின்னு கிறிஸ்து சொல்லுகிறார். We have the power to overcome anything in this world. Because in our side we have the creator of this universe. பிரியமான தேவஜனமே, இந்த உலகத்திலும் சரி, இந்த உலகத்தில் அப்பாற்பட்ட ஆகாய மண்டல ஆவிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்கு நம்ம கருத்துல தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் நமக்காக கொடுத்த வசனம் என்னவென்றால், எரேமியா 1:19, ஜெரேமியா chapter 1:19, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு நம்மளை ரட்சிக்கும்படிக்கு, just to deliver us, just to redeem us, God is with us. Hallelujah. நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவன் நம்மளுடனே இருக்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், அவர்கள் உனக்கு விரோதமாக எல்லா விதமான தந்திரங்களை அவர்கள் ஆயத்தம் பண்ணுவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். சம்டைம்ஸ் நான் இவ்வளவு ஜெபம் பண்ணனேன், இவ்வளவு ஃபாஸ்டிங் எடுத்தேன், இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இந்த நிலைமை எனக்கு தேவையா, இந்த காரியம் நமக்கு நடக்கணுமா, தேவன் என்ன பண்றாரு, என் ஜபத்தை கேட்கிறாரா, அப்படி இப்படி நம்ம நிறைய வியாகுலப்படுறத உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதெல்லாம் நமக்கு செல்ஃப் டிஸ்கரேஜ்மெண்டா மாறி போகிறது. ஆனா இந்த ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் பண்ணுவா, உனக்கு விரோதமா எழும்புவா, ஆனா உன்னை ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டான். They will rise up against you, they will wage war against you, but they will never ever conquer you. They will never ever win over you. The battle belongs to God and He will be the winner. He will be the victor in the battle. நம்மளுடைய யுத்தத்தை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் யுத்தம் பண்ணும்போது தோற்ற சரித்திரமே இல்லை. பிரியமான தேவஜனமே, யுத்தங்கள் எழும்பும், கஷ்டங்கள் எழும்பும், நாச மோசங்கள் எழும்பும், குழப்பங்கள் எழும்பும், எல்லாம் எழும்பும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் ஒருபோதும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். சரி, நம்மளுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது தேவையில்லாத ஒரு வியாதியா இருக்கலாம், அது மாத்திரமல்ல பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமா இருக்கலாம், பல காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம், படிப்பா இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்காத ஒரு இழப்பு குடும்பத்துல நடந்திருக்கலாம், நீங்க எதிர்பார்க்காதவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உறவுகள் உங்களை தனித்து விட்டு போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த டிப்ரெஷனா இருக்கலாம், அந்த வியாகுலமா இருக்கலாம், அந்த சோதனைகள், அந்த கஷ்டங்கள், அந்த பாடுகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ளாது. நாவின் வார்த்தையில உங்களை தாக்கி இருக்கலாம், நினைக்காத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்காக நீ என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லிருக்கலாம். பிரேக்கப்ஸ், டிவோர்சஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் ஒரு யுத்தம். பிரியமான தேவஜனமே, இதெல்லாம் தேவையில்லாமல் நமக்கு விரோதமா எழுப்புகிறது காரியங்கள். ஏமாற்றி இருக்கலாம் உங்களை, ஆனா அவைகள் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ளாது, ஒருபோதும் மேற்கொள்ளாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய யுத்தங்கள் வந்துச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு, சின்ன பையன் எல்லாம் வந்துச்சு. They will wage war against you. இப்ப நம்ம வாசித்தபடியே சகோதரன் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள், ஆனால் அவர்களால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்னா யோசேப்பின் யுத்தத்தை தேவன் செய்தார், யோசேப்பு சும்மா இருந்தார், கர்த்தருடைய மகிமையை கண்டார். பிரியமான தேவனுடைய ஜனமே,
நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நம்முடைய நாட்டினுடைய எலெக்ஷன் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இல்லையா? அதற்காக ஜெபிங்க. எல்லா விதமான தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் அகன்று போய் கர்த்தர் அரசாள வேண்டும். அவருக்கு சித்தமானவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். எந்த விதமான தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் கொடுமைகளும் நம்மளுடைய நாட்டை ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது. அதற்கு நம்ம விடவும் கூடாது. ஏனென்றால் அதிகாரம் நம்மளுடைய கருத்தில் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக கர்த்தரை அணிந்து கொண்ட நீங்களும் நாங்களும் அதிகாரத்தை நம்மளுடைய ஜபத்தில் வைத்திருக்கிறோம். தேசத்திற்காக ஜபிங்க, ஆரம்பிங்க. Pray for country. இந்தியாவுக்காக ஜபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை, எங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையை, நண்பர்களுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா உங்களுடைய கருத்தில். இயேசு சுவாமி, பல பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் அப்பா. அது எல்லாவற்றையும் நீ காண்கிற தேவனே இயேசு சுவாமி. Lord, you intervene in their life. பாடுகள், கஷ்டங்கள், யுத்தங்கள் போதும் இயேசு சுவாமி. எழுந்தருளும் அப்பா. உங்களுடைய யுத்தத்தின் வல்லமையை காண்பியும் அப்பா, காண்பியும் அப்பா. உம்முடைய கரத்தின் அதிகாரத்தை காண்பியும் அப்பா, வல்லமையை காண்பியும் அப்பா. அவர்களுக்கு ஜெயத்தை கொடும் அப்பா. ஆவியானவரே, செங்கடலை பிளந்த ஆவியானவரே, இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செங்கடல்களையும் பிளந்து ஜனங்களுக்கு ஒரு நிம்மதியை கட்டளையிடுவீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நீர் யுத்தம் பண்ணும். அவர் யுத்தம் பண்ணுமாறு பிரியமான தேவஜனமே, நீர் யுத்தம் பண்ணும் அப்பா அப்படின்னு தொடர்ந்து கேளுங்களேன். நிச்சயமாக அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அவர் ஒரு போதும் ஒரு நாளும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அவருக்கு விட்டு கொடுக்கறதுனா என்னன்னே தெரியாது பிரியமான தேவஜனமே. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இனி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணிக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இல்ல, முற்றிலுமாக உங்க டிப்ரெஷன் மாறும், முற்றிலுமாக உங்க குடும்ப பிரச்சனை மாறும், ஒரு சமாதானம் மாறும். காரணம் இல்லாமல் பகைத்தவர்களிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய மாநிலத்துக்காக, தேசத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க. அதிகாரம் நம்மளுடைய கருத்தில் இருக்குது, நம்ம ஜெபத்தில் இருக்கிறது. ராஜாதி ராஜா அரசாளுவானாக.